ஜம்மு காஷ்மீரில் இன்னும் 30 நாட்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்கப் போகும் முதல் சட்டப்பேரவை தேர்தல் என்பதால் கூட்டணி கணக்கு எப்படி மாறும் என்கிற எதிர்பார்ப்புகள் ஏகத்துக்கு எகிரியுள்ளன. 2014இல் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் 87 தொகுதிகள் இருந்தன. ஆட்சி அமைக்க 44 தொகுதிகளில் வெற்றி தேவைப்பட்டது. ஆனால் மக்கள் ஜனநாயக கட்சி 28 இடங்களிலும், பாஜக 25 இடங்களிலும், தேசிய மாநாட்டு கட்சி 15 இடங்களிலும், காங்கிரஸ் 12 இடங்களிலும் வென்றிருந்தன. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்தது. 2014 டிசம்பர் மாதமே முடிவுகள் வெளியாகி இருந்தால் 2015 மார்ச் மாதம் வரை எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஒரு வழியாக பாஜகவுடன் பேசி கூட்டணியை அமைத்து ஆட்சியை பிடித்தார் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் முஃப்தி முகமது சயீத். ஆனால் அவரது ஆட்சி 312 நாட்கள் மட்டுமே நீடித்தது. உடல்நலக் குறைவால் சயீத் காலமாக மீண்டும் ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வந்தது. ஒரு வழியாக மெஹபூபா முஃப்தி மீண்டும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் இதுவும் நீடிக்கவில்லை. 2018ஆம் ஆண்டு கத்துவாவில் 8 வயது சிறுமி ஆசிஃபா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட குற்றவாளிக்கு ஆதரவாக பாஜக அமைச்சர்கள் வாய்விட்டனர். அப்போதே கூட்டணிக்குள் உரசல் எழத் தொடங்கியது. இந்த உரசல் விரிசலாக மாற அதே ஆண்டு ஜூன் மாதம் மெஹபூபா முஃப்திக்கு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியது பாஜக. அதன் பிறகு தற்போதுதான் அங்கு முதன்முறையாக தேர்தல் நடைபெற உள்ளது. இடையில் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை பறித்தது, மாநிலத்தை இரண்டாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றியது, காலவரையற்று இணைய சேவையை முடக்கியது, ஊரடங்கு உத்தரவை நீட்டித்தது, மாநில அரசியல் தலைவர்களை வீட்டுச் சிறையில் அடைத்தது என மத்திய பாஜக அரசு பல்வேறு அதிரடிகளை செய்திருந்தது. இதனால் 2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி என இரு எதிரிகளும் ஒரே குடைக்குள் வந்து காங்கிரசுடன் இந்தியா கூட்டணியில் இணைந்தன. தற்போது வரை இந்த கூட்டணி உடையாமல் தொடர்கிறது. தொகுதி பங்கீடு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் வெளிவரவில்லை என்றால் இணைந்து போட்டியிடுவதில் எதிர்க்கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன. இதனால் பாஜக என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை தேர்தலில் யாருடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் பாஜக தலைவர் ரவீந்தர் ரெய்னா. காஷ்மீர் பகுதியில் மட்டும் 8 முதல் 10 சுயேட்சைகளுடன் கூட்டணி அமைத்து களத்துக்கு செல்வோம் என கூறியுள்ளார். தொகுதி வரையறைக்கு பின் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் அத்தனை தொகுதிகளிலும் வேட்பாளர்களை களமிறக்குவோம் என அறிவித்துள்ளது பாஜக. 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும் போது இந்தியா கூட்டணி 46 இடங்களில் வெல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனால் சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை சமாளிக்கத்தான் 10 தொகுதிகள் வரை உள்ளூரில் பிரபலமான சுயேட்சைகளை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளது. பாஜகவின் இந்த திட்டம் வெற்றிக்கு கை கொடுக்குமா அல்லது எதிர்க்கட்சிகளின் கூட்டணி வென்று ஆட்சி அமைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.